3 வயதிலேயே பார்வதி தேவியால் ஞானப்பால் ஊட்டப்பெற்ற திருஞான சம்பந்தர் அப்போதே பாடினார். ஓடுடைய செவியன் விடையேறி ஓர்த்தோவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் ஏந்த பணி செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. அப்படி பாடத் தொடங்கிய திருஞான சம்பந்தர் பெருமான் தன் வாழ்நாளில் சிவஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரையாக சென்று சைவத்திற்கும் தமிழுக்கும் பெருந்தொண்டாற்றினார். பரசமயத்தால் சைவம் தாழ்ந்து விடாதிருக்க போராடினார். அதனால் அவர் பரசமய கோடாரி என்றே புகழப்பட்டார். சைவம் போற்றும் 12 திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் சுவாமி அவர்கள் பாடிய 385 பதிகங்களில் உள்ள 4169 பாடல்கள் முதலாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. தமது 16ஆம் வயதில் மனைவியோடும் திருமணத்திற்கு வந்திருந்த அடியார்கள் அனைவரோடும் திருமணத்திற்காக வளர்க்கப்பட்ட யாகத்தீயில் தோன்றிய வாயிலில் நுழைந்து இறைவனடியை அடைந்தார். அந்த நாள் இந்த வைகாசி மூலம் நட்சத்திர நாள்தான். திருஞான சம்பந்தரின் பெரும் சிவத்தொண்டை போற்றும் விதமாக எல்லா சிவாலயங்களிலும் அவரது குருபூஜை கொண்டாடப்படுகிறது. வேதாரண்யம் எனும் திருமறைக்காடு திருத்தலத்தில் திருக்கதவம் திறக்க தேவாரம் பாடியதோடு கோளறு பதிகமும் பாடி பல்வேறு தேவாரப் பாடல்களை பாடி அருளினார். அந்த வேதாரண்யத்தில் நடைபெற்ற திருஞான சம்பந்தரின் குருபூஜை நிகழ்ச்சிகளைத்தான் நீங்கள் இங்கே கண்டுகளிக்கிறீர்கள். ஓம் நம சிவாய.